Good morning, students. Today we are going to see about the fundamental units. Next topic. Okay. The next topic is 1.3 fundamental units. Okay. We have 7 fundamental units basically. Okay. Now we are going to see first fundamental unit, length. Okay. Length is a extent of something between 2 points. Okay. இப்போ length அப்படினா என்ன பண்ணுவோம் அப்படினா distance between ரெண்டு பாயிண்ட் நடுவுல இருக்கிற distance நம்ம என்ன சொல்லுவோம்? This is a length அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? It may be ஆனா starting point இருக்கணும். It must have starting point and end point. இந்த starting point end point இருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்? We can measure the length of the given unknown point. ஓகேங்களா? ஒரு unknown point உங்ககிட்ட கொடுத்து you have to length வந்து measure பண்ணுங்க அப்படினு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல என்ன இப்போ வந்து இந்த போர்டோட லெந்தை மெஷர் பண்ணனும் அப்படினு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்மளோட ஸ்கேலோட 0 பாயிண்ட என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்க மெஷரிங் டேப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு எண்ட் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மெஷர் இந்த போர்டு லெந்தை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ மெஷரிங் லெந்த்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா it must have starting point and end point. ஓகேங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? லெந்தை வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு எண்ட் பாயிண்ட் இல்ல அப்படினா நம்மால மெஷர் பண்ண முடியுமா? it is impossible. ஓகேங்களா? சோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? லெந்தை மெஷர் பண்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ லெந்த் அப்படினா என்னது? ரெண்டு பாயிண்ட்க்கு உள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லெந்த் அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? Length is extent of something between 2 points. The SI unit of length is இது வந்து நம்ம 6th லயே படிச்சிருப்போம். மீட்டர். இது நம்ம என்ன சிம்பிள் வந்து m m. ஓகேங்களா? சோ SI unit of length வந்து மீட்டர், அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் m. ஓகேங்களா? 1 meter. ஓகேங்களா? இப்போ வந்து length எப்படி மெஷர் பண்ணுவோம்? it is measure using அதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர். ஓகேங்களா? இப்போ மீட்டர் அப்படினா நமக்கு என்னன்னு தெரியணுமா? சோ இங்க பாருங்க மீட்டருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. 1 meter is a distance traveled by the light though vacuum in 1 by 29 97 92 458 second. ஓகேங்களா? இப்போ லைட் வந்து ஒரு வேக்கம் அப்படினா ஒரு எம்டி ஸ்பேஸ். ஓகேங்களா? ஒரு எம்டி ஸ்பேஸ் அப்படினா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா? அந்த லைட் நம்ம வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்? டிராவல் பண்ண விட்டோம்னா it travel in 1 divided by 29 97 92 458. ஓகேங்களா? இது எப்சிலோன் 1 10 100 1000 10000 lakh 10 lakh crore 10 crore. ஓகேங்களா? இப்போதான் நம்ம இது வேல்யூஸ் வந்து நம்ம மேக்ஸ்ல வந்து வேல்யூஸ் இது பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இது 10 crore செகண்ட் லைட் எவ்வளவு டிராவல் ஆகுதோ அத என்ன சொல்றாங்க? 1 மீட்டர் அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணனும்? டிராவல் லைட் வந்து டிராவல் ஆச்சுன்னா that is a 1 meter. ஓகேங்களா? 1 meter is a distance traveled by the light through the vacuum in 1 divided by இவ்வளோ செகண்ட்ஸ் லைட் நம்ம டிராவல் ஆச்சுன்னா in 1 divided by இந்த 29 crores வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கோர்ஸ் செகண்ட்ஸ் வந்து டிராவல் ஆச்சுன்னா that is called as 1 meter. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க in order to measure very large distance of astronomical object we use the following units. ஓகேங்களா? நார்மலா வந்து பாத்தீங்கன்னா லெந்த் ஏதாச்சும் ஒரு unknown ஆப்ஜெக்ட் ஒரு unknown குவாண்டிட்டி கொடுத்து அது லெந்த் மெஷர் பண்ணா யூசிங் மெஷரிங் டேப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல் நார்மலா யூஸ் பண்ற ஸ்கேல் அந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம லெந்தை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே இது வந்து ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதுவே ரொம்ப ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்க்கு we can use சென்டிமீட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல அதை விட கம்மியா இருக்கு இப்போ வந்து சைஸ் ஆஃப் பாக்டீரியா வைரஸ் உடைய சைஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்? மில்லிமீட்டர்ல சொல்லுவோமா? ஓகேவா? இப்போ அதை விட அதிகமான யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர். சென்டிமீட்டரோட நெக்ஸ்ட் ஹையர் யூனிட் வந்து மீட்டர். மீட்டரோட நெக்ஸ்ட் ஹையர் யூனிட் எது? கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போ கிலோமீட்டர் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? the distance between two cities. Okay, ரெண்டு cities நடுவுல இருக்க distance. இப்போ வந்து பாத்தீங்கன்னா
இப்போ கிருஷ்ணகிரி இருக்கு, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி. ஓகேங்களா? இப்போ இந்த கிருஷ்ணகிரிக்கும் தர்மபுரிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? யூசிங் கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? இதுவே இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டோடைய வீடு நம்ம பக்கத்துலயே இருக்கு அப்படின்னா we can use meters. ஓகேங்களா? இந்த மாதிரி ஷார்ட்டர் கிலோமீட்டரோட ரொம்ப அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா we can use meters. ஓகேங்களா? அதர்வைஸ் மீட்டர்ஸ் வேற எங்க யூஸ் பண்ணா ரன்னிங் ரேசஸ்னா என்ன பண்ணுவாங்க? மீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த புக்கோட லென்த் மெஷர் பண்றதுக்கு we can use சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ரொம்ப சின்ன ரொம்ப ஸ்மாலான ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியாவோட சைஸ், வைரஸோட சைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் இருக்கா, இந்த புக்கோட பேப்பரோட திக்னஸ் மெஷர் பண்றதுக்கு. ஓகேங்களா? திக்னஸ் மெஷர் பண்றது நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மில்லி மீட்டர். ஓகேங்களா? மில்லி மீட்டர் இந்த யூனிட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ லென்த் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க டிஸ்டன்ஸ், ஐ மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் தென் மீட்டர். அதோட டிஸ்டன்ஸ் ஒரு 1 கிலோமீட்டருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? you can use மீட்டர். ஓகேங்களா? சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதோட ரொம்ப சின்ன பாருங்க இந்த புக்கோட லென்த் பெர்த் மெஷர் பண்றதுக்கு you can use சென்டிமீட்டர். ஓகேங்களா? இது thickness of the paper, ஒரு பேப்பரோட thickness, நம்ம ஹேரோட thickness, அதுக்கப்புறம் வைரஸ் பாக்டீரியா சைஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? you can use மில்லிமீட்டர். அந்த யூனிட் யூஸ் பண்ணி we can measure the distance. ஓகேங்களா? இங்க என்ன இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஓகேப்பா இப்போ நீங்க இதெல்லாம் மெஷர் பண்ணிருக்கீங்க. இதுவே ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோலார் சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோலார் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல சன் இருக்கும், நெக்ஸ்ட் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் வரைக்கும் போகும். ஓகேங்களா? இந்த 8 பிளானட்ஸ் இருக்கா? இப்போ சன்னுக்கும் மெர்க்குரிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? சன்னுக்கு நெக்ஸ்ட் வீனஸ். ஓகேங்களா? சன்னுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட், இது வந்து மெர்க்குரி, வீனஸ், எர்த், தேர்ட் எர்த்தா. சோ இந்த சன்னுக்கும் இந்த எர்த் நம்மளுடைய எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் சம்திங், இது 10 பாயிண்ட் சம்திங் மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி லாங்கர் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை யூசிங் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட் இயர். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா astronomical unit. astronomical unit AU. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட் இயர். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பார்செக். ஓகேங்களா? இந்த 3 யூனிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸ் which is nothing but இந்த நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல இருக்கிற 2 பிளானட்ஸ் நடுவுலயோ இல்ல 2 ஸ்டார்ஸ். ஓகேங்களா? 2 ஸ்டார்ஸ் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து you can using these units we can measure the object in the solar system. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. In order to measure very long distance of astronomical object, we can use the following units: astronomical unit, light year and parsec. ஓகேங்களா? இப்போ இந்த astronomical unit அப்படினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அது பாருங்க. It is the mean distance from the center of the sun from the center of the earth. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா astronomical unit AU பத்தி நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? AU என்ன அப்படினு கேட்டினா இப்போ இதுதான் வந்து sun. ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய earth. ஓகேங்களா? இப்போ சன்னுடைய சென்டர் அண்ட் எர்த்துடைய சென்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஐ மீன் சன்னுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்தும் எர்த்துடைய சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? சன்னுடைய சென்டர் பாயிண்ட் டு எர்த்துடைய சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா 1 astronomical unit அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சென்டர் ஃப்ரம் த எர்த். ஓகேங்களா? எர்த்துடைய சென்டர் பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சன்னுடைய சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா 1 astronomical unit. ஓகேங்களா? 1 astronomical unit எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.496 into 10 power 11 மீட்டர். ஓகேங்களா? 1.496 into 10 power 11 மீட்டர்ஸ். இதான் வந்து astronomical unit. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க லைட் இயர்.
லைட் இயர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேக்கம் ஸ்பேஸ் அப்படின்னா எம்டி ஸ்பேஸ்ல லைட்டை நம்ம பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா லைட் வந்து பாத்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ல என்ன ஆகும் இந்த ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆகும் ஓகேங்களா இந்த ஸ்பீடு டிராவல் ஆகும்போது 1 இயருக்கு அந்த லைட் எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க இட் இஸ் a லைட் இயர் ஓகேங்களா லைட் இயர் அப்படின்னா என்னது ஒரு வேக்கம் ஸ்பேஸ்ல ஐ மீன் அது வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இருக்கக்கூடாது அந்த ஸ்பேஸ் ஓகேங்களா அப்படி ஒரு ஸ்பேஸ்ல நம்ம லைட்டை வந்து என்ன பண்ணணும் டிராவல் பண்ண விடுறோம் டிராவல் லைட் ஆக்சுவலா என்ன ஸ்பீட்ல டிராவல் ஆகும்ன்றது 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ல வந்து டிராவல் ஆகும் ஓகேங்களா இந்த ஸ்பீட்ல 1 இயருக்கு அது எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுதோ that distance is called as light year ஓகேங்களா அப்போ 1 light year அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா 9.46 × 10⁻15 மீட்டர் ஓகேங்களா 9.46 × 10⁻15 மீட்டர் இங்க பாருங்க light year it is a distance traveled by the light in 1 year in vacuum and it is equal to 9.46 × 10⁻15 மீட்டர் ஓகேங்களா 9.46 × 10⁻15 மீட்டருக்கு வந்து 1 light year உடைய வேல்யூ ஓகேங்களா அப்போ லைட் நம்ம ஒரு வேக்கம் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ண விட்டா அது 1 இயருக்கு எவ்வளவு மீட்டர் வந்து கிராஸ் ஆகுது 9.46 × 10⁻15 மீட்டர் இவ்ளோ டிஸ்டன்ஸ் வந்து என்ன அது வந்து டிராவல் ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் யூனிட் பாருங்க பார்செக் ஓகேங்களா பார்செக் இஸ் a unit of distance used to measure the astronomical object outside the solar system இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம சோலார் சிஸ்டம் அதோட டிஸ்டன்ஸ் நாம வந்து கால்குலேட் பண்றதுக்கு we can use parsec என்ற அந்த யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து அவுட்சைட் சோலார் சிஸ்டம்னா இப்போ நம்ம இடத்துல இருந்து மேல ஒரு சோலார் சிஸ்டம் வந்து சரி சன் இந்த இடத்துல இருக்கா அப்போ இங்க இருந்து எர்த் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் நெக்ஸ்ட் பிளானட் ஜூபிட்டர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சோலார் சிஸ்டம் ஓகே அதை விட நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் ஓகேங்களா ஸ்டார்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா சோ அந்த மாதிரி ஸ்டார்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணனும் அப்படினா you can use parsec என்ற யூனிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ 1 parsec ன்றது எவ்வளவு லைட் இயர் அப்படினு பாத்தீங்கன்னா 3.26 light year 1 parsec equal to 3.26 light year ஓகேங்களா 1 light year எவ்வளவு 9.46 × 10⁻15 மீட்டர் இத நாம எத்தனை முறை மல்டிப்ளை பண்ணோம் 3.26 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு வேல்யூ வரும் பாத்தியா அதுதான் வந்து 1 parsec ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோமெட்ரிக் இவ்ளோ யூனிட் நம்ம யூஸ் பண்ணிரேஷ் ஒண்ணே வந்து யூஸ் பண்ணலாம்ல அப்படி கேட்டினா இப்போ ஆஸ்ட்ரோமெட்ரிக் 1 ஆஸ்ட்ரோமெட்ரிக் யூனிட் வந்து 1.496 × 10⁻11 மீட்டரா சோ நம்ம இப்போ வந்து இதை விட இது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு ஐ மீன் நம்ம கன்வீனியன்ட்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படினா இது வந்து என்ன பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 லைட் இயர் வந்து 1 ஆஸ்ட்ரோமெட்ரிக் யூனிட் வந்து 1.496 × 10⁻11 மீட்டரா ஆனா 1 லைட் இயர் பாருங்க இந்த வேல்யூ யூஸ் பண்ணா நமக்கு வந்து கன்வர்ஷனுக்கு என்ன இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இதுவே இந்த அங்க போய் ஐ மீன் நம்மளுடைய ஸ்பேஸ்க்கு போய் மெஷர் பண்றது இங்க வெளியே இருந்து அவுட் சைடு தி சோலார் சிஸ்டம் வந்து மெஷர் பண்றதுக்கு we can use parsec ஓகே இது நம்ம கன்வீனியன்ஸ்க்காக இது என்ன பண்ணிருக்காங்க இந்த மூணு யூனிட்மே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லார்ஜ் யூனிட் இது வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது you can use these 3 units ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிற டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு we can use கிலோமீட்டர் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நான் சொன்னல ரெண்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியா மேப் கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்தியா மேப்பை கன்சிடர் பண்ணிக்கோங்க சரி இதான் ஒரு இந்தியா மேப்னு வச்சுக்கோங்க சரி இதான் இந்தியா மேப்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் ஓகேங்களா இப்போ நார்த் சவுத் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஈஸ்ட் வெஸ்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் நீங்க மெஷர் பண்ணனும்னா we can use அங்க என்ன யூனிட் வந்து யூஸ் பண்ணுவோம் லெந்த்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 யூனிட்ஸ் நம்ம பார்த்தோமா கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அண்ட் AU லைட் இயர் பார்செக் இது எல்லாமே வந்து it is comes
சென்டர் லென்த் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்த் டு சவுத் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் ஈஸ்ட் டு வெஸ்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படினா 3214 கிலோமீட்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர் ஓகேங்களா சோ இந்த மாதிரி லாங்கர் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் கிலோமீட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து astronomical யூனிட் யூஸ் பண்ணலாம் பார்சாக் லைட் இது எல்லாமே என்னது measure the longer distance okay ரொம்ப long distance வந்து ரொம்ப அதிகமா இருக்குனா we can use this units ஓகேங்களா next வந்து பாருங்க do you know the nearest alpha century is about 1.34 parsec from the sun ஓகேங்களா நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டார் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா சென்ச்சுரி ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டாருமே ஒவ்வொரு நேம் இருக்கும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டார் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா சென்ச்சுரி அதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.34 parsec ஓகேங்களா அது 1 parsec 3.26 அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1.34 parsec from the sun ஓகேங்களா இதுல எப்படி இருக்கு இதுல பாதி இருக்கும் ஓகேங்களா most of the stars visible to our unnamed eye in the night sky are within 500 parsec from the distance from the sun ஓகேங்களா அப்போ நம்மளுடைய சன்னுக்கும் நமக்கு நார்மலா தெரியற ஸ்டார்களோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்க 500 parsec இருக்கும் அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க to measure the smaller distance between two atoms in a molecule size of nucleus wavelength etc we use sub multiples of 10 ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் longer distance மெஷர் பண்றது எப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா இதுவே shorter distance மெஷர் பண்றதுக்கு we can use என்ன யூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா we can use centimeter millimeter micrometer nanometer angstrom and fermi ஓகேங்களா இந்த யூனிட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப ஷார்ட்டரா இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஃபெர்மினா இட் இஸ் a sub multiple of what 10 power minus 15 ஓகேங்களா அதே ஆம்ஸ்ட்ராங் யூனிட் வந்து 10 power minus 10 நானோமீட்டர்னா 10 power minus 9 மைக்ரான் 10 power minus 6 மில்லி வந்து 10 power minus 3 சென்டிமீட்டர் வந்து 10 power minus 2 ஓகேங்களா இந்த யூனிட்ஸ் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து 1 மார்க்ஸ் வந்து வரும் ஓகேங்களா இப்போ 1 நானோமீட்டர் equal to how many மீட்டர் அப்படினு கேட்கலாம் ஓகேங்களா 1 நானோமீட்டர்னா எவ்வளவு மீட்டர் 10 பவர் -9 மீட்டர் ஓகேங்களா இந்த மாதிரி क्वेश्चंसலாம் புக் பேக்ல இருக்கும் ஓகேங்களா சோ அதனால இந்த யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மாஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கொடுத்திருக்காங்க அந்த ஸ்டார் एक्चुअली பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கும் ஃபெர்மி இட் இஸ் நாட் இன் எஸ்ஐ யூனிட் இல்ல பட் ஆனா என்ன பண்றாங்க நம்மளுடைய யூஸ்க்காக இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக ஆம்ஸ்ட்ராங் யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ஆட்டம் இருக்கா ஆட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் ஓகேங்களா இப்போ இந்த நியூக்ளியஸோட ஓகேங்களா இந்த நியூக்ளியஸ் உடைய டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு you can use ஆம்ஸ்ட்ராங் ஓகேங்களா இல்ல ஒரு ஆட்டம் உடைய டயாமீட்டர் ஓகேங்களா ஒரு ஆட்டம் உடைய டயாமீட்டர் மெஷர் பண்றதுக்கு you can use ஆம்ஸ்ட்ராங் ஓகேங்களா ஒரு ஆட்டம் உடைய டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் you can use ஆம்ஸ்ட்ராங் அப்படி இல்ல அப்படினா நியூக்ளியஸ் உடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் இல்ல டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் you can use ஆம்ஸ்ட்ராங் உடைய வேல்யூ என்னது 10 பவர் -10 மீட்டர் ஃபெர்மினா 10 பவர் -15 மீட்டர் ஓகேங்களா இதெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க 1 மார்க்ஸ் क्वेश्चन ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க mass is a quantity of a matter contained in a body SI unit of mass is kilogram ஓகேங்களா mass அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா quantity of matter ஓகேங்களா matter அப்படினா என்னன்னு தெரியுங்களா matter is nothing but amount of space occupied by the object ஓகேங்களா ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா amount of space occupied ஓகேங்களா அது வந்து நம்ம வைக்கும்போது எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அதோட மாஸ் ஓகேங்களா அதோட ஒவ்வொரு மேட்டருக்குமே ஒவ்வொரு weight இருக்கும்பா ஓகேங்களா சோ அப்போ mass is a quantity of matter contained in the body
ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய ஹியூமன் பாடி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இந்த ஹியூமன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடியில் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கா. அப்போ ஒவ்வொரு ஆர்கனுக்குமே ஒவ்வொரு வெயிட் இருக்குமா ஓகேங்களா. மாஸ்னா which is nothing but weight ஓகேங்களா. ஆனா மாஸ்க்கு வெயிட் ஏன் வெயிட் நாம யூஸ் பண்ணாம மாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேர்ட் ஏன் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தாலும் ஒர்க் ஆகும் இல்லனாலும் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. absent or presence of gravitational force ஓகேங்களா. இது நீ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தாலும் மாஸ் ஒர்க் ஆகும் இல்லனாலும் மாஸ் ஒர்க் ஆகும். ஆனா வெயிட் அப்படி இல்ல. வெயிட் எப்பதான் ஒர்க் ஆகும் ஒன்லி இந்த பிரசன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டி இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் வெயிட் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ உங்களுடைய வெயிட் வந்து ஒரு 45 kg வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நீங்க இப்போ இடத்துல இருக்கீங்க 45 kg. இதுவே நீங்க வந்து இஸ்ரோ வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டி உங்களை செலக்ட் பண்ணி என்ன பண்றாங்க ஒரு ஸ்பேஸ் அட்வென்ச்சர் வந்து போறோம் அப்படின்னா இப்போ நீங்க அங்க ஸ்பேஸ் போகும்போது உங்களுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 kg தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் அவ்வளவு வந்து அப்போ வெயிட் வந்து குறையுது. ஏன் குறையுது? ஏன்னா ஸ்பேஸ் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸே இல்ல. அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் என்ன ஆகுது குறையுது ஓகேங்களா. சோ வெயிட் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும் இல்லனா ஒர்க் ஆகாது. ஆனா மாஸ் தான் அப்படி இல்ல. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருந்தாலே ஒர்க் ஆகும் இல்லனாலே ஒர்க் ஆகும் ஓகேங்களா. சோ இதோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா kg which is nothing but kilogram. 1 kilogram is a mass of particular international prototype cylinder made of platinum and iridium alloy kept in the International Bureau of Weights and Measures at Servus, France ஓகேங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த எடை போடுறோம் பாத்தீங்களா. அந்த எடை போடுற அந்த பீம் பேலன்ஸ் இருக்குல்ல. இந்த பேலன்ஸ் வந்து இதோட ப்ரோட்டோடைப்னா அதோட மாதிரி ஓகேங்களா. அதோட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லியான ரெண்டு மெட்டல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க மேக் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. அதோட ப்ரோட்டோடைப்னா அதோட ரூல்ஸ் அது வந்து இந்த வெயிட் பீம் பேலன்ஸ் நார்மலா அந்த கேஜிஸ் வெஜிடபிள்லாம் எடை போடுறாங்கல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பேலன்ஸ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இப்படி இருக்குங்களா. இதான் வந்து பீம் பேலன்ஸ் ஓகேங்களா. இப்போ இதோடைய இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பார்த்தா பிளாட்டினம் அண்ட் இரிடியம் ஓகேங்களா. இந்த எலமெண்டால ஆனதுதான் இந்த ஆக்சுவலா இந்த பீம் பேலன்ஸ் வந்து இந்த மெட்டல் வச்சுதான் இந்த எலமெண்ட் வச்சுதான் என்ன பண்ணோம் நம்ம மேக் பண்ணோம் ஓகேங்களா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அயன். ஏன்னா பிளாட்டினம்லாம் வெரி காஸ்ட்லியஸ்ட் எலமெண்ட் ஓகேங்களா. காஸ்ட்லியஸ்டான மெட்டல். அதாவது நம்ம என்ன யூஸ் பண்றோம் அயன் வந்து ரொம்ப சீப் அண்ட் கம்பேர்ட் டு தி பிளாட்டினம் ஓகேங்களா. சோ இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த பீம் பேலன்ஸ் வந்து அயன் வச்சு மேக் பண்ணோம் ஓகேங்களா. பட் அது ஆக்சுவலா எந்த எலிமெண்ட் வச்சு மேக் பண்ணோம் அப்படின்னா பிளாட்டினம் அண்ட் இரிடியம் ஓகேங்களா. இந்த ரெண்டு எலிமெண்ட் வச்சு தான் நம்ம மேக் பண்ணோம் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு மாடல் எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ் ஓகேங்களா. பிரான்ஸ்ல பாரிஸ்ன்ற ஒரு சிட்டில வந்து இந்த இது வந்து வச்சு இன்னமும் அங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணுது. அது ஒரு லேப் ஓகேங்களா. இந்த லேப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ராப்பரா என்ன பண்ணிருப்பாங்க. அங்க நீங்க வந்து கரெக்டான டைம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கரெக்ட் எல்லாரோட மெஷர்மெண்ட்டும் கரெக்டா ப்ராப்பரா வந்து இங்க மெயின்டைன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. புரியுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க a units gram milligram or the sub multiples of 10 1/10 is a unit of kg. Similarly, quadratile and metric tons are multiples of 10 is a unit of kg. ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி லென்த்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கான டிஸ்டன்ஸ் வந்து இது ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் லைட் இயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இதுவே ரொம்ப ஹையர் வெயிட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டன் யூஸ் பண்ணலாம் இல்ல குவாட்ரேட்டர் டன் ஓகேங்களா. இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அங்க வந்து பாருங்க 1 கிராம்ன்றது எவ்வளவு it is nothing but 0.001 kilogram ஓகேங்களா. இது எப்படி நம்ம எழுதலாம் 1/1000 கிராம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டெசிமலா நம்ம ரைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி 1 மில்லிகிராம்னா இப்போ 1 கிராமே எவ்வளவு 1/1000 அப்படின்னா
மில்லிகிராம்க்கு எத்தனை ஜீரோஸ் வரும் 6 ஜீரோஸ் வரும் அப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருப்பாங்க 6 டிஜிட் தள்ளி வந்து அப்போ 0.000001 ஓகேங்களா இதுதான் வந்து 1 மில்லி கிராம் ஓகேங்களா அது கேஜில கன்வர்ட் பண்ணும்போது நம்ம 6 டிஜிட் நம்பர் தள்ளி நம்ம என்ன பண்ணுவோம் டெசிமல் பாயிண்ட் வந்து நம்ம வைக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 1 quadratile equal to 100 into 1 kg which is nothing but 100 kg 100 kg என்ன சொல்றாங்க 1 quadratile ஓகேங்களா 1 metric ton அப்படின்றது எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா 1000 into 1 kg which is nothing but 10 quadratile அப்படி சொல்றாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸ் கேட்கக்கூடிய क्वेश्चंस ஓகேங்களா இங்க பாருங்க இந்த ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு இந்த 10 பவர்ல எப்படி எழுதணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இந்த டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் இருக்கிற யூனிட்ஸ் ஓகேங்களா யூனிட்ஸ் வந்து ரொம்ப மெஷர்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபில் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் தான் ஃபுல்லா எடுக்க போறாங்க ஓகேங்களா சோ என்ன பண்ணுங்க இந்த மெஷர்மென்ட் அப்படின ஒரு லெசன் எடுத்துட்டே you have to concentrate on units ஓகேங்களா யூனிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணனும் கான்சன்ட்ரேட் பண்ணனும் ஓகேங்களா சோ யூனிட்ஸ் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அதே மாதிரி 1 மெட்ரிக் டன்னா எவ்வளவு குவாட்ரேட்டல் அப்படினா it is equal to 10 quadratile ஓகேங்களா அப்போ 1 டன்னா நமக்கு எவ்வளவு தெரியுமா 1 டன் equal to how many kgs 1 டன் வந்து பாத்தீங்கன்னா nearly 1000 kgs தான் 1 டன் அப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ எலிஃபண்ட் அப்புறம் ப்ளூ வால்லாம் இருக்குல இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் டன்ன்ற யூனிட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா kgsலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க tons தான் வந்து யூஸ் பண்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க அட்டாமிக் மாஸ் யூனிட் mass of proton neutron and electron can be determined using atomic mass unit இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் உடைய புரோட்டான் உடைய சைஸ் எவ்வளவு நியூட்ரான் உடைய சைஸ் ஆட்டம் உடைய சைஸ் நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு we can use atomic mass unit வந்து நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க மோர் டு நோல பாருங்க mass of 1 milliliter of water is equal to 1 gram mass of 1 liter of water equal to 1 kg ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் உடைய இப்போ வந்து லிட்டரா இருக்கும்போது அது எப்படி kg கன்வர்ட் பண்ணனும் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா பட் மத்த லிக்விட்ஸ் இது வந்து வாட்டருக்கு மட்டும் தான் என்ன இருக்கும் ஈக்குவலா இருக்கும் இப்போ 1 ml equal to 1 gram ஓகேங்களா 1 liter equal to 1 kg ஓகேங்களா பட் ஆனா மத்த லிக்விட்ஸ் வந்து மாறும் ஏன் மாறும்னு பார்த்தா because டென்சிட்டி வந்து டிஃபர் ஆகும் ஓகேங்களா ஒவ்வொரு லிக்விட்ஸ்லயும் வந்து டிஃபரண்ட் டென்சிட்டி வந்து இருக்கும் ஓகேங்களா சோ அந்த டென்சிட்டி பேஸ் பண்ணி என்ன ஆகும் இந்த யூனிட்ஸ் வந்து டிஃபர் ஆகும் ஓகேங்களா இதோட மாஸ் வந்து முடிஞ்சது ஓகேங்களா மாஸ் அப்படினா என்னது amount of quantity of matter present in the body நம்ம பாடில எவ்வளவு matter அப்படினா என்னது the object that has mass and occupies space that is called as matter ஓகேங்களா ஒரு மாஸ் அப்படினா என்னது which is nothing but weight ஓகேங்களா ஆனா நம்ம வந்து இங்க weight யூஸ் பண்றோம் ஏன் weight யூஸ் பண்றோம்னு சொன்னா because இங்க வந்து நம்ம இடத்துல வந்து பார்த்தா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு அதனால மாஸ்ன்ற வேல்யூவை விட்டுட்டு நம்ம என்ன யூஸ் பண்றோம் we can use weight நம்மளுடைய கன்வீனியன்ட்காக வந்து இங்க மாத்திருக்கோம் பவர் ஒண்ணும் இல்ல ஓகேங்களா சோ நம்மளுடைய பாடியில எவ்வளவு மேட்டர் இருக்கும் மேட்டர்ல இருந்து மூணு ஸ்டேட்ல அக்கர் ஆகுமா சாலிட் லிக்விட் கேஸ் இல்ல அந்த மூணு ஸ்டேட்லயுமே மேட்டர் இருக்கும் ஓகேங்களா இந்த மூணுமே நம்ம பாடியில எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கோ அதுதான் வந்து என்னது மாஸ் ஓகேங்களா இப்போ வந்து சாலிட் ஸ்டேட்ல நம்ம பாடியில என்ன ஆர்கன்ஸ் எல்லாமே சாலிட்ல இருக்கும் லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளட் வந்து லிக்விட் ஸ்டேட் ஓகேங்களா கேஸ் நம்ம பிரீத் பண்ற கேஸ் இது எல்லாமே நம்ம பாடியில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ தட் இஸ் கால்ட் as மாஸ் ஓகேங்களா புரிஞ்சுதா மாஸ்னா என்னன்னு ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம் Thank you